Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic, exercise 4.4. Dear students, chapter 4, Life Mathematics, exercise 4.4 இன்னைக்கு பார்க்க போறோம். Question number 1, fill in the blanks. A can finish a job in 3 days, whereas B finishes it in 6 days. The time taken to complete the job working together is dash dash. அதாவது பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறவர் ஒரு வேலையை 3 நாட்களில் முடிக்கிறாரு, பி அப்படிங்கிறவர் 6 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏவோட 1 day ஒர்க் வந்து 1 by A is equal to 1 by 3. பியோட 1 day ஒர்க் அதாவது 1 by பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை என்ன வரும்னா 1 day ஒர்க் it is equal to 1 by 6. ஸோ ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1 by A plus 1 by B ன்னு எடுத்துக்கணும். So it is equal to 1 by 3 plus 1 by 6. So 3க்கும் 6க்கும் LCM எடுத்தீங்கன்னா 6 வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த டினாமினேட்டரை சேமா மாற்றணும். அப்போ it is into 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. இங்கேயும் into 2, இங்கேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணா நமக்கு டினாமினேட்டர் 6 வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 1 into 2, 2 plus 1 வந்துடும். 2 plus 1, 3. So 3 by 6. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3s are 3, 2 3s are 6. 1 by 2 வரும். இதுதான் 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்த வேலை. இப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். அதாவது 2. இப்போ 2 days நமக்கு வரும். ஆன்சர் வந்து 2 days. Second sum, if 5 persons can do 5 jobs in 5 days, then 50 persons can do 50 jobs in dash days அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஜே டி அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு 5 persons 5 jobs 5 daysல முடிக்கிறாங்க. ஸோ 5 5 5ன்னு எழுதிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 persons 50 ஜாப்ஸை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 50 50 ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 50 persons 50 ஜாப்ஸை எக்ஸ் டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எத்தனை நாள் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணணும். எதோட அப்படின்னா ஜாப்ஸோட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணீங்கன்னா டேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜாப்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டேஸ் குறைஞ்சது அப்படின்னா ஜாபும் குறையும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேரியேஷன். இது வந்து டைரக்ட் வேரியேஷன். அதே போல டேஸ் அதிகமாச்சு அப்படின்னா பர்சன்ஸ் வந்து குறைவாங்க. ஏன்னா கம்மியான பர்சன்ஸ் செய்யும் பொழுது நாட்கள் வந்து அதிகரிக்கும். இதே வந்து அதிகமான ஆட்கள் செஞ்சாங்க அப்படின்னா நாட்கள் வந்து குறையும். ஸோ இது வந்து இதோட நீங்க டேஸை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா பர்சன்ஸோட டேஸை கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இதை டவுன்வர்ட்ஸ்ல ஆரம்பம் போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ நம்ம இப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 5 எழுதிக்கணும். 5 இன்ட்டு இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன். அப்போ 5 by 15 எழுதிக்கணும். இது டைரக்ட் வேரியேஷன். ஸோ இது வந்து 50 by 5 எழுதிக்கணும். எழுதிட்டு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணீங்கன்னா 50க்கும் 50க்கும் கேன்சல் ஆயிரும், 5க்கும் 5க்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 மட்டும்தான் இருக்கு. ஸோ 5 days. ஆன்சர் வந்து 5. தேர்ட் சம், A can do a work in 24 days if A and B together can finish the work in 6 days. Then B alone can finish the work in dash days. இங்க பாத்தீங்கன்னா A அப்படிங்கிறவர் 24 டேஸ்ல ஒரு ஒர்க் முடிக்கிறாரு. அப்போ A B அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ அப்படி முடிச்சா பி மட்டும் தனியா அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒர்க் செஞ்ச அந்த 1 day ஒர்க்கை 1 by A plus 1 by B is equal to 1 by 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து 6 days கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்க எடுத்துக்கிட்ட நாட்கள். அப்போ 1 day ஒர்க் அப்படிங்கிறது 1 by 6. இதுல பியோட இது வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க 1 by 24ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏ வந்து 24 days எடுத்துக்கிறார் தனியா அவர் சைடு. ஸோ அப்போ 1 by 24 plus 1 by B. B அப்படியே வச்சுக்கணும், அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு 1 by 6. அடுத்து 1 by B அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1 by 24 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறோம். ஸோ 1 by 6 மைனஸ் 1 by 24. இது வந்து பிளஸ்ல இருக்கு, மைனஸா மாறி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரை சேமா மாற்றணும். அப்போ இந்த 6 வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24 வந்துடும். இந்த 1ஐயும் இப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 1 4s are 4, 6 4s are 24 வந்துடும். ஸோ டினாமினேட்டர் வந்து சேமா இருக்கு. ஸோ 24ங்க. அடுத்து 4 மைனஸ் 1 நியூமரேட்டர்ல. அப்போ 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3, 3 by 24. அப்போ நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 3, 8 3s are 24. 1 by 8. இப்போ பியோட 1 day ஒர்க் வந்து 1 by 8. இப்போ பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 நாட்கள் எடுத்திருப்பாரு. ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் 1 by 8ஓட ரெசிப்ரோக்கல் வந்து 8. அப்போ 8 days அவர் வந்து எடுத்திருப்பாரு. Fourth sum, A alone can do a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then B will finish the work in dash days. இப்போ பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிறவரு 35 டேஸ்ல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. B அப்படிங்கிறவரு 40% அவரோட வந்து திறமை வாய்ந்தவரா இருக்கிறாரு ஏவை விட. ஸோ பி வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏவோட 1 day ஒர்க் 1 by A இஸ் ஈக்குவல் டு இவர் வந்து 35 டேஸ்ல முடிக்கிறாரு. ஸோ 1 by 35. அடுத்து பியோட 1 day ஒர்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1 by B இஸ் ஈக்குவல் டு 1 by A இன்ட்டு இந்த ஏவை பி அப்படிங்கிறவரு ஏவை காட்டிலும் 40% மோர் எஃபிஷியன்டா இருக்காரு. அப்போ 1 by A இன்ட்டு டோட்டல் ஒர்க்கை 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1 plus 40% எப்படி எழுதலாம்னா 40 by 100 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நீங்க இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 100 plus 40 divided by 100 வந்துடும். இங்க ஏக்கு பதிலாக 35 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ 140 divided by 100. 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 7s are 14 எடுத்துக்கலாம். 7 டேபிள்ல பண்ணுங்க. அடுத்தது 5 7s are 35 வரும். திரும்பவும் இது என்ன பண்ணணும்னா 2 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, 5 2s are 10. 5 5s are 25. இப்போ பியோட டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா 25 டேஸ்ல அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். இப்போ இங்க வந்து எத்தனை நாள் வரும்னா 25 days வரும். Fifth sum, A alone can do a work in 10 days and B alone in 15 days. A அப்படிங்கிறவரு 10 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. B அப்படிங்கிறவரு 15 daysல ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி இருக்கும் பொழுது அவங்களால முடிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 daysல அவரால் முடிக்க முடியும். இவர் வந்து 15 daysல அவரால் அந்த ஒர்க்கை முடிக்க முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 lakhsக்கு ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்படி செஞ்சு முடிக்கும் பொழுது ஏவோட ஷேர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ 1 by A இஸ் ஈக்குவல் டு 1 by 10. ஏவோட 1 day ஒர்க் வந்து 1 by 10. பியோட 1 day ஒர்க் 1 by B இஸ் ஈக்குவல் டு 1 by 15. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இப்போ அந்த ஷேரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். பியோட ஷேரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அது 1 by A இஸ் டு 1 by B அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. 1 by 10 இஸ் டு 1 by 15. இப்போ இந்த டினாமினேட்டர் சேமா மாற்றணும். அப்படி மாற்றணும் அப்படின்னா இதை வந்து 10 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 1 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 15 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், 1 2ஆல நியூமரேட்டரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ
3 by 30, 2 by 13 வந்துரும். ஸோ இந்த டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். 30 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3:2ன்னு வரும். இப்போ டோட்டல் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பார்ட்ஸ். இப்போ ஏவோட ஷேர் தான் நமக்கு தேவை. இப்போ ஏவோட ஷேரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 3 out of 5. டோட்டல் பார்ட்ஸ்ல 3 பார்ட்ஸ் இருக்கு, ஏவுக்கு வந்து போகுது. ஸோ 3 by 5 into 2 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணணும். 1 5s are 5, 4 5s are 20, பேலன்ஸ் வந்து 4 0 இருக்கு. இப்போ 40,000. இங்க 3 இருக்கு. அப்போ 3 into 4 12 வந்துடும். அப்போ 1,20,000 rupees அவருக்கு வந்து ஏவோட ஷேர் வந்து இருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees. Thank you students. Have a nice day.